கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ ஆண்டவர் செய்த 2025 ஆண்டவர் செய்த எனக்கு ஒரு மிராக்கிள் பண்ணதை நான் ஒரு சாட்சியாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் மார்ச் மாதம் இருக்கும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது லைஃபு, ப்ராஜெக்ட் இருந்தது, எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட் முடியுது, மார்ச் மாதம் நீங்கள் கிளம்புறீங்க இந்தியாவுக்கு. ஸோ ஏன்னா டியூ டு வேரியஸ் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அந்த ட்ரம்ப் எஃபெக்ட்டு, டேரிஃபு, அது இதுன்னு சொல்லி ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் இமிடியேட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை பண்ணாங்க. ஸோ நாங்கள் சடனாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து லாங் டேர்ம்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினச்சி வந்தோம். பட் உடனே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நாங்கள் ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதே டைமில் வீடு காலி பண்ணுறது எல்லாத்தையும் உடனே நம்மளால் 1 மந்தில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரொம்ப சிக்கலில், ரொம்ப ஒரு சொல்லப்போனால் ரொம்ப டென்ஷன் மோடில் போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேரலாக வேறு ஏதோ ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எதுவுமே கிடைக்கல. ஸோ மார்ச் கடைசி வாரம் எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது, பிரதர்ட்டி சிஸ்டர்ட்டையும் ரொம்ப ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஷேர் பண்ணல யார்ட்டையும். நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாத ஷேர் பண்ணல. ஸோ மார்ச் கடைசி வாரம் தான் நான் வந்து ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம இருப்போமா இருக்க மாட்டோன்னு தெரியாது சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி, மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரதர்கிட்ட சொன்னேன். பிரதர் வந்து இதெல்லாம் பயப்படாதீங்க, ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னாரு. பிரதர் சொன்னதை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணேன். ஆண்டவர் ஃபாஸ்டிங் இருந்து பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிராக்கிள், பயங்கரமான மிராக்கிள் பண்ணார். நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஃபாஸ்டிங்கே இருந்ததில்லை. மேபி ப்ரேயர் ரிலேட்டடான ஃபாஸ்டிங்கும் இருந்ததில்லை, டயட்டுக்காகவும் இருந்ததில்லை. பட் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்துக்கான பலனை வந்து அந்த 5ஆவது நாள்லேயே ஆண்டவர் வந்து மிராக்கிள் பண்ணார். ஸோ 5ஆவது நாளில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது. அதுக்கப்புறமும் இன்னொரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கலுக்காகவும் நாங்கள் கடுமையாக ப்ரே பண்ணோம். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணாங்க. அரைஸ் மிராக்கிள் சர்ச்லேயும் சரி, நாங்கள் அவர் லிவிங் ஹோப் சர்ச் இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம், அந்த சர்ச்சுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் ப்ரே பண்ணாங்க. ஸோ எல்லாத்தோட ப்ரேயரும் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல மிராக்கிள் பண்ணார். ஸோ அதே டைமில் எங்களுக்கு வீடும் நோட்டிஃபை பண்ணுங்கிறதுனால வீடும் போயிடுச்சு. ஸோ வீடு மாற வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாத்தையும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏப்ரல் 15 போலேயே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு, வீடெல்லாம் காலி பண்ணுறதுக்கு பிளான் போட்டு எல்லாம் அந்த ப்ராசஸ்லேயும் போயிட்டு இருந்தோம். ஸோ அதே டைமில் ஆண்டவர் மிராக்கிள் பண்ணி இன்னும் கனடாவில் எங்களுக்கு இருக்க கிருபை கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாக நடத்தியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய கிருபையை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த அரைஸ் மிராக்கிள் சர்ச்சுக்காகவும் ரொம்ப தேங்க்யூ. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை
தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தி